ரூபாய் என்று சொன்னால் மகளிர் உரிமை தொகைக்கு வழங்கப்படுகிற தொகை 13,600 கோடி ரூபாய். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற நம்முடைய தலைவர் தளபதியுடைய தளபதி அவர்கள் மாதம் 1000 ரூபாய் தருகிறார் என்று சொன்னால் வயதிலே மூத்தவர்களுக்கு அந்த தொகை வருகிற நேரத்திலே அவர் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றனர். 2021 மே மாதத்திலே எப்படி இருந்தோம்? கொரோனாவுடைய இரண்டாவது உச்சகட்ட அலை வீசிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள முடியாத சூழலிலே இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் உங்களிடையே விளையாட்டுவார். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கரூர் மத்திய கிழக்கு பகுதியினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மண்டல குழுவினுடைய தலைவர் அன்பிற்குரிய திரு RS ராஜா அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கின்ற மாநகர பிரதிநிதி அன்பிற்குரிய வியாபாரிகள், இன்னும் சில பேர் சொல்லணும்னா இது மேடையா இருக்கு. அந்த திட்டங்களுக்கு 40 கோடி ரூபாய் கொடுத்து முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி இந்நேரம் அந்த பேருந்து நிலையம் திறந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் வழங்கியிருப்பாங்க. ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்று பல்வேறு தடைகளை உருவாக்கி அந்த பேருந்து நிலையம் அமைந்துவிடக் கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு பல்வேறு குட்டிக்கரணங்களை அடித்து பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் மூலம் அரசு திறம்பட வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி வென்று மீண்டும் அந்த இடத்திலே பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2 மாதங்களில் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் புதிய பேருந்து நிலையம் நம்முடைய மாநகராட்சியிலே திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய நெரூர் மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய உன்னியூர் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு உயர்மட்ட பாலம், ஏறத்தாழ 101 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த உயர்மட்ட பாலம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக முதலமைச்சர்கள் வழங்கி ஏறத்தாழ 90 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்ற ஜூன் மாதம் நிறைவு பெற்று முதலமைச்சர்கள் அந்த பாலத்தினை இதை போன ஆட்சியில் அவங்க ஆட்சியில் கொண்டு வந்தோம். எப்படான்னு பார்த்தா 93 இப்போ 93க்கு இப்போ 2024 எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? சில பேர்த்துக்கு சில கணக்குகள் இருக்கு. தானும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டாங்க. நம்ம கொண்டு வந்த திட்டம், நம்ம முதலமைச்சர் நம்முடைய மாவட்டத்திற்கு தந்திருக்கின்ற சிறப்பு வாய்ந்த திட்டம், காவிரி ஆற்றின் குறுக்கே நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நெரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உன்னியூரை இணைக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டை அந்த உயர்மட்ட பாலத்திற்கான பணிகளை தொடங்கி வைத்து ஜூன் மாதம் நிறைவு பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார். சென்னை போனோமா நெரூர் வழியாக போனால் ரொம்ப ஈஸியாக விரைவாக சென்று சேரலாம். திருச்சி போக வேண்டியதில்லை, ஈஸியாக போய் சேரலாம். அதற்கான மிக சிறப்பான ஒரு திட்டம். வாங்கல் மோகனூர் போல அந்த நன்னியூரன் அங்கே இருக்காங்க. முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம். இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசினுடைய நாயகர், தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 93ல் கொண்டு வந்த திட்டம்னு சொல்றவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. இருந்திருந்தா போன 5 வருஷம் செஞ்சிருக்கலாம்ல, நீங்களே செஞ்சு நீங்களே கட்டி முடிச்சு திறந்திருக்கலாம்ல. இதில் வேற கூட கதவணையோடு கொண்டு வந்தால் இப்போ வெறும் பாலம் மட்டும் கட்டியிருக்காங்க. நாங்கள் போட்ட திட்டமே வெறும் பாலம் மட்டும்தான். கதைவணைகளுக்கு தனியாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 700 கோடி ரூபாய் மதிப்பில் நெரூர் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய கதவணை கட்டப்படும் என்ற அறிவிப்பும் இருக்கின்றன. அதையும் விரைவில் முதலமைச்சர்கள் செயல்படுத்த இருக்கின்றார்கள். இந்த திட்டம் வேற, அந்த திட்டம் வேற. ஒன்று முடிய போது இன்னொன்று தொடங்க போகிறோம். ரெண்டும் நடத்தக்கூடிய முதலமைச்சர், செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் இருக்கும்போது கொண்டு வந்து தொடங்கி செயல்படுத்தப்பட்ட திட்டம். இதே மாதிரி தான் குளத்துப்பாளையம் குகவழி பாதை திட்டம். ஒரு மருத்துவக் கல்லூரி நான் கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடியது. இதெல்லாம் வேண்டான்னு நினைச்சேன். சரி வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சதெல்லாம் சொல்ல வேண்டாம் பார்ப்போமே அப்படின்ட்டு ஒன்றுமே செய்யாமல் ஏதோ பூராமே செஞ்ச மாதிரி கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட தாங்களே ஏதோ செஞ்ச மாதிரியும் எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து சேர்த்த மாதிரியும் பொய்யை தவிர வேறு எதுவுமே அந்த மேடையில் பேசுகிறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை.
இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம சொல்ல வேண்டிய நிலைகளுக்கு நம்மை ஆட்படுத்துகின்றார்கள். பெரியார் நகர் பகுதியில் அமராவதி ஆற்றில் குறுக்க ஒரு தடுப்பணை, அதுவும் நான் இருக்கும்போது செயல்படுத்தி ஆரம்பித்து முடித்து இப்போ போனால் அந்த இடத்துல பார்த்தா அழகாக தண்ணி தேங்கி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழல். இப்படி தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு இதெல்லாம் விட்டுட்டு கூட நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போன 5 வருஷம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இப்போ நான் இருக்கும்போது என்ன ஒரு ஜிஎம் ஆஃபீஸ் கரூர் கொண்டு வந்தோம். திருச்சியில் இருந்த ஜிஎம் ஆஃபீஸை பிரித்து கரூர் கொண்டு வந்தோம். அரவக்குறிச்சியில் ஒரு போக்குவரத்து கழக பணிமனை, குளித்தலையில் ஒரு போக்குவரத்து கழக பணிமனை, மண்மங்கலத்தில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம், அரவக்குறிச்சியில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம், கரூரில் டெஸ்டிங் ட்ராக்கு புதிதாக உருவாக்கப்பட்டது. இது எல்லாம் அப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் செஞ்சது. அதுக்கு 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம் இங்கே தான் இருந்துச்சு அந்த டிபார்ட்மெண்ட். ஆரம்பித்த ஆஃபீஸுக்கு கட்டடம் கூட கட்டலை. போக்குவரத்து துறையில் கடந்த 5 ஆண்டில் ஒரு திட்டத்தை கரூருக்கு கொண்டு வந்தேன் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள், அருகதை இல்லாதவர்கள் மேடை போட்டு வாய்களையே பேசி கொண்டிருக்கிறார்கள். வேற வழி இல்லை. அவங்க கட்சி தலைமை எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும் பொய் சொல்றதா அவங்களுக்கான வாடிக்கை. 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வகையில் பொற்காலாட்சி நடத்தக்கூடிய மனு தளபதி அரசினுடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதற்கு சிறப்பான ஒரு அறிக்கையை நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலர் பேரன்பிற்குரிய RS பாரதி அவர்கள் ஒரு மறுப்பறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தாவே நல்லா தெரியும். வைத்தறிச்சல், ஒட்டுமொத்த தாய்மார்கள், ஒட்டுமொத்த இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுடைய பெருமையையும் அரசனுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலோடு பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது.